அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்களில் திடீர் 5 திருப்பங்களாக எவையெல்லாம் அமைய போகின்றன. 5 திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் எதிர்பாராத அதிரடியான மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்களில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது, அவை காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எந்தெந்த விஷயங்களை மாற்றி கொடுக்கிறது. குறிப்பாக இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முழுமையாக பல அதிரடியான திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மிக முக்கியமாக 5 திருப்பங்களை எந்தெந்த விஷயங்களில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் போது முழு சுபகிரகம், வானியல் அரசன், நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் அஷ்டமத்தின் இறுதி தருவாயில் வலம் வருகிறார். எனவே குரு பகவான் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அஷ்டமத்தில் வலம் வருவது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு. ஆனால் குரு ஒருவர் மட்டும் அஷ்டமத்தில் வலம் வந்தாலும் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தருணத்தில் சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் அஷ்டமத்தின் இறுதி தருவாயிலும் மிக விரைவில் 9இல் உச்சபலமும் பெற போகிறார். எனவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை விட குருவின் அமைப்பால் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் 2, 4 மற்றும் 12 ஆகிய இடங்களை பார்ப்பதால் அஷ்டம குரு தனலாபத்தை அதிகரிப்பதோடு சுபகாரியங்களையும் வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாகவும் மாற்றி கொடுக்க போகிறார். எனவே எதிர்பாராத பல சுப விரயங்கள் நிறைவாகவே இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் 5இல் வலம் வருகிறார். சனி பகவான் 5இல் இருப்பதால் அமோகமான மாற்றம் உண்டு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வெளிப்படுத்தும் சனியின் அமைப்பால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் நீங்கும். புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சனியின் அமைப்பால் நிறைவாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் அற்புதமான காலகட்டமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக இந்த வேளையில் சுகஸ்தானமாகிய 4இல் தனது சொந்த நட்சத்திரத்தில் வலம் வருகிறார் ராகு. தொழில் ஸ்தானத்தில் வலம் வருகிறார் கேது. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தற்போது சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகள் போன்றவற்றிற்கு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறது. எதை செய்தாலும் அதை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து சரியானதாகவும் திட்டமிட்டும் செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே தொழில் ரீதியாக அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதோடு பல நல்ல சுபகாரியங்களும் நிறைவாக கைகூடும் வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் சனியுடன் இணைந்து வலம் வர போகிறார். சனி செவ்வாய் சேர்க்கை என்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் 5ஆம் இடத்தில் இருப்பதால் பெரிய அளவிலான பிரச்சனை இல்லை. பல நல்ல வாய்ப்புகளும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்தாலும் அதில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. குணரோக சத்துருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் சுக்கிரன் வலம் வருகிறார். சுக்கிரன் 6இல் இருப்பதால் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உண்டு. கலைத்துறை மற்றும் அரசியல் துறை நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கனகச்சிதமாக கிடைக்க போகிறது. நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்களை இந்த தருணத்தில் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது. அதே வேளையில் மிக வலுவாக 5ஆம் இடத்தில் சூரியன் வலம் வருகிறார். ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமான சூரியன் அவருடன் இணைந்து வலம் வருவதால் பல வகையிலான சிறப்பான சந்தர்ப்பங்கள் உண்டு. தந்தை வழி உறவுகளுக்கிடையே இருந்த மனக்கசப்பு நீங்குவதோடு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் நீங்கி புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்வில் சிறப்பானதாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய வித்யாகாரகரான புதன் 6ஆம் தேதி முதல் மிக வலுவாக 5ஆம் இடத்தில் நுழைகிறார். எனவே புதனின் அமைப்பு பல வகையான நெருக்கடிகளுக்கு உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் சரியாக செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பை நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. சந்திரன் பல இடங்களில் மாறி வலம் வந்தாலும் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாலும் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. மேலும் இந்த தருணத்தில் நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இப்படி இருக்கக்கூடிய வேளையில் ஏற்படக்கூடிய 5 திடீர் திருப்பங்களாக அமைவது முதலாவது நீண்ட நாள் எதிர்பார்த்த
நல்ல செய்தி திடீரென கிடைக்கும். அதனால் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் திடீர் திருப்பம் ஏற்படுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. உங்களுடைய வயதிற்கும் தேவைக்கும் ஏற்றவாறு திடீர் திருப்பத்தை சந்திக்கும் முதல் வேளையாக இந்த தருணம் அமைகிறது. உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான சங்கடம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளில் திடீர் திருப்பம் ஏற்படுவது நல்ல செய்தியாக அமைவதால் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உறுதியாகவே இந்த வேளை நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. உங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு கல்வியில் முன்னேற்றம், நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல லாபத்தை தரக்கூடிய சந்தர்ப்பங்கள் மற்றும் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய சுப நிகழ்வுகளை உறுதி செய்வதோடு பல வகையில் மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது. இரண்டாவது திடீர் திருப்பமாக பண வரவு அதிகரிக்கும். மனித வாழ்வில் 90% பிரச்சனைகள் என்பது நிச்சயமாக பணத்தை அடிப்படையாக கொண்டதாக தான் இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் திடீரென விலகி சிறப்பான வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் அபரிவிதமான மாற்றம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் சிறப்பானதாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே பண வரவு அதிகரிக்கும். இதுவரை நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை மறுக்கப்பட்ட சூழலில் அவை உங்களை தேடி வரும். பண வரவில் இருந்த தடைகள் விலகுவதோடு பொருளாதார சிக்கல்கள் விலகும். கடன் சார்ந்த தொல்லைகளில் இருந்து சிறப்பான மாற்றத்தை சந்திக்கும் வேளையாக இந்த தருணம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது. மூன்றாவது திடீர் திருப்பமாக பார்க்கப்படுவது உறவுகளுக்கிடையே நல்ல மாற்றம் இந்த வாரத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருந்த பெரிய அளவிலான மனஸ்தாபம் இந்த தருணத்தில் விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல வகையான சங்கடங்கள் மறைந்து சிறப்பான முன்னேற்றத்தை இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்வில் உடன் பிறந்தவர்கள் மற்றும் ஆமன் மைத்துனர் வழியில் இருந்த பல சங்கடங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக மறையும். காதலிக்கிடையே இருந்த பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல கசப்புகளில் மாற்றம் உண்டு. நான்காவது திடீர் திருப்பமாக அமைய போவது புதிய வாய்ப்பு கதவை தட்டும் நேரமாக அமைகிறது. உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் புதிய தொழில் துவங்குதல், தொழிலில் நல்ல மாற்றத்தை சந்தித்தல், புதிதாக வேலையில் இணைதல் என அற்புதமான வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நிறைவாக அமைவதோடு தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியான வளர்ச்சி பாதையில் பயணிக்கக்கூடிய அமோகமான மாற்றம் நான்காவது திருப்பமாக அமைய போகிறது. ஐந்தாவது மிக முக்கியமான திடீர் திருப்பம். இந்த வேளையில் நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் பல காரியங்களில் வெற்றி அடையாமல் தோல்வியையும் பின்னடைவையும் தடையையும் சந்திருப்போம். ஆனால் இந்த வேளையில் ஐந்தாவது திடீர் திருப்பமாக அதிர்ஷ்டம் செயல்படும் நேரமாக இந்த வேளை அமைய போகிறது. அதிர்ஷ்டத்தை ஆக்டிவேட் செய்வதால் சிறு முயற்சியிலே மிக பெரிய அளவிலான காரியங்களில் வெற்றி கிடைக்கும். அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கைகொடுக்கும் வேளையாக இந்த தருணம் உறுதியாகவே அமைய போகிறது. எனவே எனக்கெல்லாம் இது கிடைக்காது, லக்கு இருந்தால்தான் அமையும் என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் கூட சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்கும் சந்தர்ப்பம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து, குறிப்பாக வியாழக்கிழமையில் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அன்றைய தினத்தில் மதியம் 1 மணி நிறைவடைவதற்குள் யாரேனும் ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அமோகமான மாற்றமும் காத்திருக்கும் மகிழ்ச்சி, முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு